என்னங்க இன்னைக்கு டாக்டர் கிட்ட எப்படி பேசுறதா சொன்னீங்களே? ஆமா சீதா, டாக்டர் வெளியே போயிருக்கிறாரு. வந்த உடனே முதல் விஷயமா அதை பத்தி தான் கேட்க போறேன். ஏன்பா டாக்டர் கிட்ட எந்த விஷயமா பேச போறீங்க? அது பெரிய விஷயமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு அது தெரிய வேண்டாம். நமஸ்காரம். ஓ நமஸ்காரம், வாங்க வாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாம உட்காரு. என்ன சமாச்சாரம்? நீங்க மனசு வச்சா சின்ன சமாச்சாரம், வம்பு பண்ணா விவகாரம் தான். என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ உங்க பேர்ல எவ்வளவு ஆட்சி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகும். நிலம் எவ்வளவு, கட்டிடம் எவ்வளவு, கேஷ் எவ்வளவு, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? உரிமையோட தான் கேட்கிறேன். உங்க ஆட்சியில பாதி நம்ம பயலுக்கு சேர்ந்தாங்க. மிஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். உங்க வீட்டுல ஆஷான்னு ஒரு பொண்ணு இல்ல, ஆமா. அவ நம்ம பையல காதலிச்சு ரிஜிஸ்டர்ல கல்யாணம் பண்ணிருக்கா. ஆஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான் நீங்க தகராறு பண்ணாம ஆட்சியில பாதியை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன கோர்ட்டுக்கு அலைய வைக்காதீங்க. என்ன கோர்ட்டு கூப்பிடுறீங்களா நீங்க? ஆமா, ஜெயில ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியும். போயிருக்கீங்களா? அனுப்பட்டுமா? என்னையா, எங்க தாத்தா பேரு ஜெயிலர் ஜெயராமன். மிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ ஃபர்தர். உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. விவரம் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் செய்து வச்சுட்டு வெக்கம் இல்லாம இங்க பேச வேற வந்துட்டீங்களா? ஐ செட் கெட் அவுட். என்னங்க அவசரப்படாதீங்க, விளக்கமா சொன்னாதானே அவளுக்கு புரியும். இத பாருங்க, ஆஷா ஒரு அனாதை பொண்ணு. அவளுக்கு வேலை கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அவ பணக்காரின்னு சொல்லி உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க. ஏதோ வீட்டோட இருந்து சோபாவை கவனிச்சுட்டாலேன்னு அவளுக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கலாம் இருந்தேன். இப்ப என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு அதுவும் கிடையாது. நீங்க சொல்றதா உண்மைதானா? ஆமா. ஏய் தண்டாளா மூர்த்தி, என்னையே ஏமாத்திட்டியடா. சார், நான் ஒரு மடைய தெரியுது சார். தப்பு என்னமோ நடந்து போச்சு. அந்த பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 15,000 ரூபாய எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல ஒரு தரம். நானா அனுப்புறதுக்கு வந்து நீங்க போயிடுங்க. மறுபடியும் கோவம் வந்து நானே உங்களை அனுப்ப வேண்டியிருக்கு. போங்க. போயிடுறேன் சார், போயிட்டு. நிச்சயமா ஒண்ணு சொல்றேன், உலகத்துல நம்மள மாதிரி காதல்கள் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. ஏய் ஆஷா, ஏன் வைக்கப்படுற? சும்மா ஜாலியா இரு. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்பா வரட்டும், அவர் அங்க போயிருக்காரு, நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும், கத்திக்கிட்டே வர போறாரு. கத்தட்டமே, அது அவருக்கு பரம்பரை வியாதி. நீ ஏன் கவலைப்படுற? இந்த வீட்டு மருமகளை முறைச்சுக்கிட்டு நில்லு. நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? காதல் தம்பதிகள்லாம் என்ன அர்த்தம்? பயங்கிறது நம்ம ஜாதிக்கு வரலாமா? அப்பா தகராறு பண்ண ரெஜிஸ்டார் நம்ம பக்கம் இருக்காரு. பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தகராறு பண்றாரு நிரூபிச்சு அப்பாவையே உள்ள தள்ளிடுவேன். தள்ளுடா. ஏண்டா அயோக்கிய பையல, என்னையே உள்ள தள்ளுறாங்கறியா? உன் கைவரிசை எம்தியா காட்டுற? அவகிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? 50 லட்சமா? அக்கிரமான போய் தான் மாமா, இவர்தான் சொல்ல சொன்னாரு. உன் பஞ்சு திட்டம் என்ன ஆச்சு? பஞ்சா பறந்து போச்சு. மோசம், எல்லாம் மோசம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏண்டா என்ன ஏமாத்த எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருக்க? அப்பா, இவளை முதல்ல பார்த்தேன் பாரு, அன்னில இருந்து சிரிக்காதடா. ஏமா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்கன்னு. நீங்க என்ன பேச விட்டீங்களா? நல்லா சொன்னேன். என் பேர்ல மாத்திரம் என்ன பார்த்தப்ப? அவளை பார்த்த அர்த்தத்தோட சிரினேன், சிரிச்சேன். அர்த்தம் அனர்த்தமாச்சு. இப்ப அனுபவி. வேணும்டா, எனக்கு நல்லா வேணும். உன்னை நம்பணும் பாரு. கோபா, இப்ப வீணா கத்தி என்னடா பிரயோஜனம்? ஆரம்பத்துல அவன் கண்டிச்சு ஒழுங்கா வளர்த்திருக்கணும். இது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் பெரியப்பா. அதுல பொடி சும்மா ரொம்ப கத்துறப்பா. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் அப்பவே நினைச்சேன், நம்ம பயிலாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதாவது. அவனை சொல்லி குத்தம் இல்ல. நான் உன்னை நம்பணும் பாரு. என் புத்தியை ஜோட்டால அடிச்சுக்கணும்டா. அப்பா, மனுஷனா பிறக்கிறவன் தவறு செய்யறது சகஜம். இதுக்காக ஜோடு செருப்பலாம் ஏன் தர்ற? விட்டுடு, நடந்ததை மறந்துடு. அப்பா, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இத பாரு, நாளையில இருந்து உன் மரக்கடை நானே பாத்துக்கிறேன். மரக்கடை இரும்பு கடையாக்கி, இரும்பு கடை வெள்ளி கடையாக்கி, வெள்ளி கடை தங்க கடையாக்கி, தங்க கடை வைர கடையாக்கி எக்கச்சக்கமா சம்பாதிச்சு கொடுறோம். போ. மரத்தோட இல்லை, காச கரியாக்காத. சரிப்பா. ஆஷா, ஆஷா. மாமா, 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 அத்தை என்ன மன்னிச்சு. மன்னிக்கிறதா? முடியாதுமா. மாமா, உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தாமா வந்திருக்கோம். ஏன் ஆஷா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? நாங்களே இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போமே. ஆஷா, நீ எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரி. என்னங்க கொடுங்க அது. நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்க, இது எங்க பரிசா வச்சுக்கோமா. ரூபாய். அப்பா, பணம் பணம் அடிச்சிருக்கியே, இந்த அப்படி யாரால முடியும்? இதனாலதான் எனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு மருமக, ஒரே செக்கில் 25,000 ரூபாய். நடக்குமா? நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு இந்த மாதிரி பையன் கிடைச்சிருக்கான். இது அப்புறம் பார்க்கலாம், என்கிட்ட இருக்கட்டும். சார், என் மேரேஜ் ரொம்ப அர்ஜென்ட்டா நடந்து போச்சு. உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல, மன்னிச்சுக்கணும். அதனால பரவாயில்லப்பா. ஆஷா இருக்காள, ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியுமே, she's a wonderful girl. இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அவளை நீதான்ப்பா பொறுப்பா கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். சீதா, கிளம்பலாமா? பாப்பா,
என்னடா போறேன்னு சொல்றாங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா சார், வாங்க வாங்க. அதுக்கு இன்னொரு சமயம் வரும். நோ காஃபியாவது. ஆஷா என்ன பாத்துட்டு இருக்கேன், மாமா அத்தையெல்லாம். சந்திரு, நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப எல்லாம் நீங்க என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. எதையோ நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் சந்திரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கீதா. போய் முன்ன மாதிரி நீங்க கலகலப்பாவே இருக்கிறது இல்ல. நான் தெரிஞ்சுக்க கூடாத ரகசியம் ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம். கீதா, உனக்கு தெரியாத ரகசியம் உள்ளத்துல எதுவுமே இல்லை. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்க சங்கடமான நிலைமை உனக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. சங்கடமான நிலைமையா? என்ன சந்திரு? சொல்றேன் கீதா, இதனால உன் மனசுல எந்த விதமான தப்பபிப்பிராயமும் ஏற்படாதுங்கிற நம்பிக்கையோடு சொல்றேன். சோபா என்ன காதலிக்கிறான். சந்திரு, நான் அவளை காதலிப்பேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீ எதுக்காக பயப்படணும்? கேளு கீதா, அவ குணமடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெய்வமா நினைச்சா. தனக்குள்ளேயே என் பேர்ல ஒரு அன்பை ஏற்படுத்திக்கிட்டான். ஆனா அது இப்படி காதலா மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல குழப்பமடைய என்ன இருக்கு சந்திரு? சோபா கிட்ட நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லிடலாம். ஆனா நான் இதுவரைக்கும் பட்ட பாடலாம் வீணா போயிடுமே தான் பயப்படுறேன். ஏன்? இந்த பதில் அவ கேட்டா அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு அவ என்ன காதலிக்கிறான். உங்களை யார் வேணும்னாலும் காதலிக்கட்டும். ஆனா உலகமே தெரியாத ஒரு பெண் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத மறந்துடாதீங்க சந்திரு. நீங்க என்ன கைவிட்டா என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கவே முடியாது. கீதா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேச? என் இதயத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. எனக்கு நானே துரோகம் செய்துக்க விரும்பினாதான் நான் உனக்கு துரோகம் செய்ய முடியும். உண்மையை மறைச்சு இன்னொருத்தினுடைய உள்ளத்துல ஆசையை வளர்க்கிறத விட நிலைமையை தெளிவுபடுத்துறது நல்லதுன்னு நான் இப்ப உணர். கீதா, என்ன ஏற்பட்டாலும் சரி, கூடிய சீக்கிரத்துல சோபாவை சந்திச்சு நீ என்ன காதலிக்கிறதுனால எந்த விதமான பலனும் இல்லை. என்ன நீ மறந்துடுன்னு சொல்ல போற. உங்க மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த உலகத்துல வேண்டியதெல்லாம் நீங்க தான். உங்க சந்தோஷம் தான் சந்திரம். வாங்க பேசிக்கிட்டே போ. வாங்க டாக்டர். இந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டு அனுப்பி உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? ஆமா டாக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதை இன்னைக்கே முடிவு செய்தலாம் நான் நினைக்கிறேன். உட்காருங்க டாக்டர். பரவாயில்ல டாக்டர், என் மகள் சோபா நிலவுக்கு சமமானவர். மத்தியில சில காலம் அந்த நிலவை மேகம் மறைச்சிருந்தது. அதெல்லாம் விலகி இன்னைக்கு அவ பூரணத்துவம் அடைஞ்சிருக்கா டாக்டர். பழைய பொலிவையும் பழைய பூரிப்பையும் நான் திரும்ப அவகிட்ட பார்க்கிறேன். டாக்டர், நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்தினாலே, உங்களுடைய அற்புதமான சிகிச்சையினாலே என் மகளை நான் மறுபடியும், ஆமா டாக்டர், அவளை நான் சௌபாக்கியவதியா காண முடியுது. டாக்டர், சோபாவுடைய சரித்திரம் முழுதும் உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்க தான் எல்லாமே சொல்லியிருக்கீங்களே சார். சொல்லிருக்கேன் டாக்டர். அதோட என் மக பூரணமா குணமடைஞ்சா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தர்றேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சார் அதெல்லாம் இப்ப எதுக்கு? இல்ல டாக்டர், இப்ப கேளுங்க, நிறைய கேளுங்க. உங்களால எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்க டாக்டர். நான் என்ன சார் கேட்கிறது? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டாக்டர், எவ்வளவு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவீங்கல்ல? மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சார். டாக்டர், உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை தர்றதாக முடிவு செய்திருக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். எனக்கு விலை மதிக்க முடியாத பொருள் என் மகள் சோபாதான் டாக்டர். என் மகளை ஏத்துக்குவீங்கல்ல? என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க? எந்த கேள்வியை யாரும் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சனும், எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு துடிக்கிறனும், அதே கேள்வி நீங்களே கேட்பீங்கன்னு என்னால கற்பனை கூட செய்ய முடியல. டாக்டர், என் மக உங்களை தெய்வமா நினைக்கிறதையும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறதையும் நீங்களே கணவனா வரணும்னு தினம் பிரார்த்தனை செய்யறதையும் நான் உணர்ந்துட்டேன் டாக்டர். உத்தமனே,
உயர்ந்த பண்புள்ளவன மாப்பிள்ளையை அடையணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அந்த முறையில சாதகமான பதிலை எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் டாக்டர். சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மக சோபாவை என்னால மறக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க சார். டாக்டர், மெதுவா பேசுங்க டாக்டர், மெதுவா பேசுங்க. இந்த பதிலை என் மக கேட்டா ஏமாற்றத்தினால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் டாக்டர். மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிடும். சார், என்ன பெத்த தாயின் மீது ஆணையா சொல்லு, உங்க மகளோட நான் பழகின ஒவ்வொரு நிமிஷமும் அவள் ஒரு குழந்தையாத்தான் நினைச்சேன். மாறுபட்ட எண்ணங்களை அவன் நெஞ்சில வளர்க்க நான் என்னைக்குமே முயற்சி செய்ததில்லை சார். டாக்டர், நான் உங்க மேல குற்றம் சுமத்த விரும்புறேன். சோபாவனுடைய ஆசைகளை, அவளுடைய கனவுகளை நிறைவேற்றி வைக்கணும்ன்ற ஆர்வத்துலதான் டாக்டர் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். நாங்க அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். வணக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லி நீங்க அவளை நிராகரிச்சுட்டா அந்த அதிர்ச்சி அவளால தாங்க முடியாது டாக்டர். அதனால ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை நினைச்சா, இல்ல டாக்டர், இல்ல, அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க, அவகிட்ட என்ன குறைய கண்டீங்க? அவளை நீங்க மணக்க விரும்பலன்னு சொல்றதுக்கு காரணம் எனக்கு தெரியும் டாக்டர். என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அவ ஏற்கனவே இல்ல சார், இல்ல. நான் மனசாட்சியே இல்லாத கொடுமைக்காரன் இல்லை. அவளுடைய தூய்மையை உணர முடியாத சக்தியோ, அவ துல்லியமானவன் நினைக்க முடியாத நெஞ்சமோ எனக்கு மட்டும் இல்லை சார். மனிதத்தன்மை உள்ள யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா நான் சோபாவை ஏத்துக்க முடியாத காரணம், நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். எனக்காகவே அவ வாழ்ந்துகிட்டு இருக்க, அவளுக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க திருப்திக்காகவோ, சோபாவுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையணுங்கிறதுக்காகவோ நான் என் காதலை சுலபமா தியாகம் செய்ய முடியும். ஆனா கள்ளங்கபடு தெரியாது, என்னை தவிரவே உலகத்தையே அறியாத இன்னொரு சின்னஞ்சிறிய பெண்ணின் உயிரை பணையம் வச்சுத்தான் இந்த தியாகத்தை செய்ய முடியும். அவளுடைய கல்லறை மீதுதான் என்னுடைய மனமேடை நிர்மாணிக்க முடியும். நீங்களே சொல்லுங்க சார், இது நியாயம்னா நீங்களே சொல்லுங்க சார். டாக்டர், என்னுடைய சொந்த மகளுடைய நலனை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப சுயநலக்காரன் ஆயிட்டேன் டாக்டர். கோடி ரூபாய்க்கு குறையாத செல்வம், குலம் தழைக்க ஒரே ஒரு மகள், அவளுடைய சந்தோஷமான எதிர்காலத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய எவனோ ஒருவன், அவனுக்கு அத்தனையும் அர்ப்பணிச்சுட்டு என் மகள் சிறப்பா வாழறான்ற ஒரே ஒரு சொல்ல நான் கேட்டேன். இந்த உலகத்தினுடைய எந்த முறையிலாவது நான் மன நிம்மதியோட வாழ முடியும் டாக்டர். அந்த எவனோ ஒருவன் நீங்களா இருக்க முடியாதா? நீங்களா இருக்கவே முடியாதா டாக்டர்? என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்க மக சோபாவை என்னால மணக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க சார். அப்பா, உங்களோட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஏம்மா, இவ்வளவு நேரமா நீ இங்கதான் உட்கார்ந்து இருந்தியா? ஆமாப்பா, உட்காருங்க. சோபா, உன் கண்ணத்திர வழியிற கண்ணீரை பார்க்கும் போது என் இதயமே குமுறுதும்மா. என்னப்பா செய்யுது? என்னால உணர்ச்சிகளை தான் மறைக்க முடியுதே தவிர கண்ணீரை மறைக்க முடியலையே. டாக்டர், நானும் பேசிட்டு இருந்ததை நீ கேட்டுக்கிட்டா இருந்தியம்மா? என் வாழ்க்கையினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்காதப்பா. என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த காரணத்தை கொண்டும் உங்க மக சோபாவை மணக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். சோபா, நிஜமா சொல்றியாம்மா? ஐயோ, இது பொய்யா இருக்க கூடாதா? அப்படின்னு அம்மா என் மனசு துடிக்குது. சோபா,
உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய சந்தோஷம். அவருடைய முடிவை கேட்டவுடனே அத்தனை வந்து நெருப்புல போட்டுட்டேன். ஒரு நொடி பொழுது எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. சோபா, அப்படியெல்லாம் சொல்லாதமா. நீ எப்படி வேதனைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, எப்படி துடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. டாக்டர் நான் செஞ்சுக்கிறேம்மா. அவர் காலில் விழுந்தாவது தேவையில்லம்மா. மறுபடியும் அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் அவரை நேசிச்சேன். என் மனப்பிரபு அவரும் என்னை நேசிச்சுதான் நினைச்சேன். தவறு என்னுடையது. சோபா, நீ பிறந்ததிலிருந்து உனக்கு ஒருவித குறையும் இல்லாம தாம நாங்க வளர்த்தோம். இன்னைக்கு என்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு. ஆனா நீ விரும்பியது செய்து முடிக்கக்கூடிய சக்தி தாமா என்கிட்ட இல்லாம போச்சு. விலை கொடுத்து பெறக்கூடியது இல்லப்பா வாழ்வு. பாக்கியம் இருந்தா அது தானே அமையும். என்னமோ தெரியல, இந்த சௌபாகியவதிக்கு அது அமையவே இல்லை. அப்படியே உங்க வற்புறுத்தலுக்கு அவர் என்ன கல்யாணம் செய்துக்கிட்டாலும் ஏதோ பறி கொடுத்த நிலையில அவர் இருப்பார், ஏதோ பறி போன நிலையில நான் வாழ்வேன். அவர் என்ன நிராகரிச்சதுனால நான் அதிர்ச்சி அடையல. அதுக்கு மாற என் உள்ளத்துல ஒரு தூய்மையும் நிரந்தரமான அமைதியும் தான் ஏற்பட்டிருக்கு. எனக்காக நீங்க கூட கவலைப்பட வேண்டாம்ப்பா. நான் உன்னை கல்யாண கோலத்துல கண்குளிர பார்க்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அம்மா, என்ன நீங்க கல்யாண கோலத்துல பார்க்கத்தான் போறீங்கம்மா. கூடிய சீக்கிரம் பார்க்கத்தான் போறீங்க. டாக்டர், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் டாக்டர். என்ன சோபா, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறதா? உங்களுடைய உண்மையான எண்ணத்தை புரிஞ்சுக்காம அப்பா ஏதேதோ பேசி உங்களுடைய மென்மையான உள்ளத்தை நோக செய்துட்டார். அவர் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் டாக்டர். அவர் பேர்ல தப்பில்லை சோபா. தன் மகளுடைய சிறந்த எதிர்கால வாழ்க்கைக்காகத்தான் அவர் என்கிட்ட மனம் திறந்து பேசினார். அவருடைய ஆவலை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில நான் இருக்கிறத நினைச்சு துடிக்கிறேன் சோபா. இதுக்காக நீதான் என்ன மன்னிக்க. காதலுங்கிறது விளையாட்டு பொம்மை இல்ல டாக்டர். குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக அதை கடையில இருந்து வாங்கி கொடுக்க. அது இரண்டு தூய்மையான உள்ளங்களுடைய சங்கமம்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதுக்கு நீங்க பொறுப்பில்லை. நீ என்ன காதலிக்கிறதா எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது சோபா. அது தெரியாமலே போயிருக்கலாம் டாக்டர். தெரிஞ்சதுனால ஏற்பட்ட விளைவுகளால் நம்ம ரெண்டு பேருக்கும் வேதனையாவது ஏற்படாம போயிருக்கும். சோபா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ மறுபடியும் சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் டாக்டர் இருக்கு. எனக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிக்கும். சோபா, சோபா, உன்னை குணப்படுத்தி சீராக்கத்தான் நான் இங்க வந்தேனே தவிர உன்னுடைய மிருதுவான உள்ளத்தை புண்படுத்தி சின்ன பின்னப்படுத்த நான் வரல சோபா. நான் இங்க வரவே. மிருதுவான உள்ள எனக்கு இருந்திருது. தாங்க முடியாத அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்திருக்காது. அது எப்போ சிதறி போயிருக்கும். என்னை பொறுத்தவரையில் நீங்க ஒரே ஒரு தவறு தான் டாக்டர் செய்திருக்கீங்க. என்ன, நான் தவறு செய்தேனா? ஆமா, என்ன நீங்க குணப்படுத்திருக்கவே வேண்டாம் டாக்டர். நான் பைத்தியமா இருந்த போது எதுக்கோ சிரிச்சேன், எதுக்கோ அழுது, கவலை தெரியாம வாழ்ந்து மங்கி போயிருந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்க. அதனால இப்ப வாழ வழி தெரியாம அவதிப்படுறேன். சோபா, சோபா, மன்னிக்கிறேன் டாக்டர். நான் ஏதேதோ பேசிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இனிமே நான் சலனத்துக்கு ஆளாகவே மாட்டேன். என்னை விட உரிமையுள்ள நெருப்பெண் இருக்கிறான்னு உணர்ந்த போது பொறாமப்படல. அவளுக்காவது இந்த பாக்கியம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறேன். டாக்டர், உங்களோட திருமணத்துக்கு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் வரேன் டாக்டர். டாக்டர், வாங்க சார், உட்காருங்க.
பரவாயில்ல. நான் தான் கீதாவோட சித்தப்பா. இவர்தான் ஃபாதர். அண்ணா, நான் சொன்ன இந்த டாக்டர் இவர்தான். நாங்க ஒரு முக்கியமான விஷயமா மேற்கொண்டு நீ பேச வேண்டாம். உடனே இந்த இடத்தோட பாப்பிடு. நான் கூட தனியா பேசணும். பேசுவேன். அண்ணா வா அப்பா சொல்ல. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த பையன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் நேர்மையானவனும் இல்லை. யாருடைய சகவாசம் அவளுக்கு கூடாத நினைச்சேனோ அவனையே நீ மாப்பிளையா தேர்ந்தெடுத்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையனை சந்திச்சதோ இல்ல தலைகுனி வச்சதோ போதுமனத்தானே அவளை இந்த ஊருக்கு அனுப்பி வச்சேன். மறுபடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அவமானத்தை ஏற்படுத்த முடிவு கட்டிட்டீங்களா? கீதா, உன்னை இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலம்மா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் இந்த பையன் இந்த ஊர்ல சந்திச்சிருப்பேன். கோபா, நீ எனக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி போதும். நான் இன்னைக்கே இவளை ஊருக்கு கூட்டிட்டு போக தீர்மானிச்சுட்டேன். நான் மானத்தோட வாழ ஆசைப்படுறேன். அண்ணா, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு இங்க நடக்கல. யாரோட உபதேசம் எனக்கு தேவையில்லை. நீங்க யாரும் மாப்பிளை தேட வேண்டாம். நானே ஒரு கௌரவமான குடும்பத்துல மாப்பிளையை தேடி இவ கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன். இல்லைங்க, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது. உங்க அப்பா என்ன வெறுத்திருக்கலாம். உன்னை எனக்கு கல்யாணம் செய்து தர முடியாதுன்னு மறுத்திருக்கலாம். நீ பொறுமையா அங்கேயே இருந்து உங்க அப்பா மனசை மாத்த முயற்சி செய்திருக்கணுமே தவிர இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தா உனக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேரு. கீதா, நான் ரொம்ப பொறுப்புள்ளவன்னு உனக்கு தெரியும். உன்னை திருட்டுத்தனமா கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்கிற அபவாதத்தை நான் வெறுக்கிறேன் கீதா. 4 பேர் அறிய கௌரவமான முறையில் நம்ம கல்யாணம் நடக்கணும் தான் நான் விரும்புறேன் கீதா. இல்ல சந்திரு, அப்படி நடக்கவே நடக்காது. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். என்ன வேறொருத்தருக்கு கல்யாணம் செய்து வச்சா சந்துரு, உங்களை இழந்து என்னால வாழ முடியாது சந்துரு, வாழவே முடியாது. கீதா, என் நிலைமை அதேதான். உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் வாழ முடியும்னு நினைக்கிறியா? இந்த காரியத்தையும் நியாயமாவும் நேர்மையாவும் செஞ்சா வெட்டி நமக்கு தான் கீதா. வா, நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க அப்பாவை சந்திச்சு நிலைமை விளக்கு. வா கீதா. இல்ல சந்துரு, என்னோட உங்களையும் சேர்த்து எங்க அப்பா பார்த்தா அவர் கோபம் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. அதனால ஏற்படக்கூடிய விபரீதங்களை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. உங்க காலடியிலேயே நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லப்படாது கீதா. ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அதனால அவளுக்கு ஏற்படக்கூடிய களங்கம் வாழ்க்கை பூரா அந்த பெண்ணை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சோபா, டாக்டர், கீதா வீட்டுல நடந்த அத்தனை சமாச்சாரத்தையும் ஆஷா என்கிட்ட சொன்ன. அதனாலதான் நான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். கீதா, நீ இப்படி நம்பிக்கை இழந்து அழக்கூடாது. மனசு தளர விடக்கூடாது. நீ என்னுடைய சகோதரி மாதிரி. நீ விரும்புற கணவனை அடையணும்னு நான் மனப்பூர்வமா பிரார்த்தனை செய்யறேன். காதலிச்சவரை கல்யாணம் செய்துக்க முடியாத ஏமாற்றம் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட, அதனால அந்த பெண் அடையிற துன்பம் வேதனை அப்பப்பா அதை நான் பரிபூர்ணமா உணர்ந்த கீதா. அது மட்டுமே டாக்டர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்திருக்கிற நன்மைக்கு பிரதிபலனா இந்த கல்யாணத்தை நானே நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். டாக்டர், உங்க சம்மதத்தோட கீதாவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்துறேன். எங்க அப்பாவுடைய குணம் உங்களுக்கு தெரியாது சோபா. நீங்க இந்த விஷயத்துல தலையிடுறது அவர் விரும்பவே மாட்டார். இல்லை கீதா, நீ கள்ளங்கப்பட தெரியாதவர். டாக்டர் மனசாட்சியுள்ள ஒரு உயர்ந்த மனிதர். பவித்திரமான உணர்ச்சியோட நான் செய்யும் இந்த முயற்சி ரொம்ப தூய்மையானது. இதுல நமக்கு தோல்வி ஏற்பட்ட அது தெய்வத்துக்கே ஏற்படுற தோல்வியாத்தான் இருக்க முடியும். சோபா, உன்னுடைய உன்னதமான எண்ணத்தை எப்படி பாராட்டுவதுனே எனக்கு தெரியலமா. நீ எங்களுடைய உள்ளங்களிலே என்னென்னைக்கு வாழ்ந்துட்டு, இதை விட வேற எந்த வகையிலும் என்னால நன்றி சொல்ல முடியல சோபா. டாக்டர், என் கடமையை செய்யணுங்கிற ஆர்வம், அதை வெற்றிகரமா செய்து முடிச்சேன். அதனால ஏற்படக்கூடிய பெருமை, அந்த நினைவோடு வாழ்நாள் பூராவும் என்னால மன நிம்மதியோட வாழ்ந்து விட முடியும். டாக்டர், டாக்டர் சந்துரு என்னை குணப்படுத்துறதுக்காக தான் இந்த கொடைக்கானலுக்கே வந்தார். 7-8 மாசமா எங்க குடும்பத்தோட நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டது. அவரை நல்ல முறையில புரிஞ்சுக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு ஏற்பட்டது. அவரை போல நல்லவர், நல்ல மனசாட்சி உள்ளவர், சிறந்தவர் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரியாம என் மகளை காதலுக்கு அயோக்கியனை நான் எப்படிமா நல்லவன்னு ஒத்துக்க முடியும்? சார், பெத்தவங்க உத்தரவை கேட்டு யாரும் காதலிக்கிறது இல்லை. காதலிக்கிறவங்க அத்தனை பேரும் அயோக்கியனும் இல்லை. சபாஷ் சபாஷ், பிரமாதமா சொல்லிட்டோமா. நீ பேசாம இருக்க மாட்டே? சார், நீங்க டாக்டரை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இப்படி வெறுக்கிறீங்க. அவருடைய பெருந்தன்மையையும்
உயர்ந்த குணத்தையும் கோட்டீஸ்வரரான எங்க அப்பா பார்த்து என்னையே அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து இந்த ஆஸ்தி முழுக்க எழுதி தரதாக சொன்னார். ஆனா டாக்டர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்காக ஒரு பெண்ணு காத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு துரோகம் செய்துட்டு வாழ்க்கையில வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு அப்பா அவனுடைய கோரிக்கையை மறுத்துட்டார் சார். எண்ணத்துல மட்டும் இல்ல, தன்னுடைய செய்தியில கூட தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறவர். இவ்வளவு பாசத்தை உங்க மகன் மேல வச்சிருக்கும் போது அவரை நீங்க வெறுக்கிறதுல அர்த்தமே இல்லை சார். உண்மையா சொன்ன அவரை நீங்க மருமகன் அடைஞ்சா நீங்க ரொம்ப பாக்கியம் செய்தவர் தான் நான் சொல்லுவேன். டாக்டர் வாங்க சார், வாங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என் மகளுடைய கல்யாண பத்திரிகைகளை கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். உங்க மகளுடைய கல்யாண பத்திரிகையா? நீங்க பிரிச்சுதான் பாருங்களேன். உங்களை பத்தி தவறா நினைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுவேன் டாக்டர். எல்லா விவரமும் தெரிஞ்ச பிறகு நான் உங்களை மருமகன் அடைகிறதுக்கு பெருமைப்படுறேன் டாக்டர். என்ன சார் சொல்றீங்க? உட்காருங்க, நடந்ததை சொல்றேன். வாங்க டாக்டர். சார், என் கல்யாண பத்திரிகை. நீங்க 2 பேரும் தான் பக்கத்துல இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நாங்கெல்லாம் வர அவசியம் வர்றோம் டாக்டர். சோபாவை நேர்ல பார்த்து நான் அழைக்கலாம் இருக்கேன். ஓய், உள்ள இருக்க போய் பாருங்க. என்னங்க கல்யாணம் என்னைக்கு? 22ஆம் தேதி சீதா. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. உட்காருங்க டாக்டர். சோபா, உன்னுடைய உன்னதமான அறையில் இனிமே இந்த போட்டோ இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல டாக்டர், நீங்க சொல்றது சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்திய புனித உருவம் டாக்டர். இத ஒரு பவித்திரமான இடத்துல பிரதிஷ்டை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா டாக்டர், இந்த இடத்துலயாவது இதை வச்சு ஆத்ம சாந்தி அடையிற உரிமையாவது எனக்கு கிடைச்சதுன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சோபா, நீ இன்னும் என்கிட்ட வச்சிட்டு இருக்க அன்பு, மரியாதை, பாசம் நான் என்னைக்கும் மறக்க முடியாத மனித தெய்வம் நீதான் சோபா. நான் பூஜை செய்ய வந்தவன் டாக்டர், பூஜிக்கப்பட வேண்டியவன். நீங்க என்ன ரொம்ப உயர்த்தி பேசுறீங்க. என் உள்ளத்துல இருக்கிறதா சொன்ன. என் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீதான் காரணம்னு கேள்விப்பட்ட உடனே. இல்ல டாக்டர், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்வாங்க. திருமணங்கள் தெய்வத்தினாலதான் நிச்சயிக்கப்படுதான். ஆமா சோபா, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அதனாலதான் என்னுடைய திருமண பத்திரிகை நானே உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சோபா.
திருமணங்கள் தெய்வத்தினாலதான் நிச்சயிக்கப்படுகின்றன. Hello, doctor. Congratulations. Thank you. Namaskar. Hello, doctor. It's a pleasure. How are you? வாங்க டாக்டர். Wish you all the best of luck. நீங்க வந்து ரொம்ப sorry. It's my pleasure. Please sit down, please. சீதா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இத வந்துட்டேங்க. அம்மா, அப்பா, அம்மா, என்ன கல்யாண பெண்ணு கோலத்துல கண்குளிர பார்க்கணும்னு சொன்னீங்களே, நல்லா பாருங்கம்மா, நல்லா பாருங்க, என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. சோபா, என்னம்மா இது? ஏம்மா இந்த கோலம்? மணக்கோலம் அப்பா. பட்டாடையோடு பொட்டும் பூவும் குலுங்க புனித தன்மையை சுமந்து கொண்டு பெற்றவர்களுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்க வந்திருக்கேன்ப்பா. என்ன ஆசீர்வதிங்க. ஐயோ சோபா, உன்னை நான் என்ன சொல்லியுமா வாழ்த்துவேன்? பெத்த மகளுக்கு தாய் எதை சொல்லி வாழ்த்தணுமோ அதை சொல்லி வாழ்த்துங்கம்மா. கடைசி முறையா என்ன வாழ்த்துங்கம்மா. இருங்க, நான் முக்கியமா எதிர்பார்க்கறவங்க இன்னும் வந்து சேரல. ஒரு 5 நிமிஷம் பொறுக்கலாம் இல்லையா? சோபா வீட்டுல ஏதோ அசந்தர்ப்பத்தினால யாருமே வர முடியலையா?
அவங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு சார். நானே நேர்ல போய் டாக்டர், சுப காரியத்துக்கு முகத்து தவறக்கூடாது இல்லைங்களா? தாலியை கட்டிட்டு நீங்க 2 பேருமே அவங்க போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஆமா தம்பி, அதான் நல்லது. நடக்கட்டும். கெட்டிமேளா, கெட்டிமேளா, கெட்டிமேளா. ஐயோ சோபா, உன் வாழ்க்கையை நீ இப்படி முடிச்சுக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா. சோபா, சோபா, நாங்க கற்பனை செஞ்சு வச்சிருந்தது அத்தனையும் மண்ணோட மண்ணாக்கட்டி. சோபா, சோபா. சீதா, சீதா, அழாத சீதா, அழாத. அழுது என்ன பிரயோஜனம்? சீதா. சோபா, சோபா. மாடியில போய் பாருங்க டாக்டர். என் மகளுடைய கோலத்தை மாடியில போய் பாருங்க டாக்டர். சோபா, நீ மறுபடியும் பைத்தியம் ஆயிட்டியாமா? சொல்லு சோபா, சொல்லு. உனக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல டாக்டர், என் மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கு. இது என்ன கோலம் சோபா? இது என்ன கோலம்? இதுதான் டாக்டர், இனிமே எனக்கு நிரந்தரமான கோலம், நிர்மலமான கோலம். உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் சலனத்துக்கும் சபலத்துக்கும் ஆளாகாம துல்லியமான வாழ்க்கை நடத்த நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட தூய்மையான முடிவு இதுதான் டாக்டர். சோபா, நீ புது மலராய் புன்னகையோடு வாட வேண்டிய வயது. இளமையிலேயே நீ இப்படி ஒரு உதிர்ந்த தருகாகி விட்டாயே சோபா. என்ன செய்யறது டாக்டர், வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட சாபம் இது. நான் பிறந்த போதுதான் எங்க குடும்பத்துக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டுதான். அதனாலதான் எனக்கு சௌபாகியவதின்னு பேர் வச்சாங்க. என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்தப்போ சௌபாகியவதிங்கிற பேர் நாகரிகமா இல்லையன்னு நினைச்சேன். சோபான்னு மாத்திக்கிட்டேன். அன்னைக்கே என்ன படைச்ச ஆண்டவன், நீ சௌபாகியவதி இல்லை, வெறும் சோபாதான் அழிக்க முடியாதபடி என் தலையில எழுதிட்டார் டாக்டர். ஐயோ சோபா, எனக்காக யாருமே வருத்தப்பட வேண்டாம் டாக்டர். சின்ன வயசுல இருந்து எனக்கு வெள்ளை நிறம்னா பிடிக்கவே பிடிக்காது. வெள்ளை நிற ஆடை நான் உடுத்தினதே இல்லை. ஏனோ தெரியல, எனக்கு அதன் பேர்ல அவ்வளவு வெறுப்பு. மஞ்சள் வர்ணத்தையும் குங்கும நிறத்தையும் தான் நான் அதிகம் விரும்பினேன். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வெள்ளை நிறம் தான் எனக்கு சாஸ்வதமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. விதி ரொம்ப வலிமை உள்ளதுன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன் டாக்டர். வலிமையானது மட்டும் இல்லை சோபா, அது கொடுமையான, பாரபட்சம் இல்லாமல் பிஞ்சு உள்ளங்களை சின்னாபின்னப்படுத்தும் அளவுக்கு அது கொடூரமான. ஆமா டாக்டர், 2 வருஷங்களுக்கு முந்தி எனக்கு கல்யாணம் நடந்தது. 2 மணி நேரத்துல நான் என் கணவன் எழுந்தேன். அதனால அதிர்ச்சி அடைஞ்சு சித்த சுவாதீனம் இல்லாம வாழ்ந்து அதுல இருந்து தெளிந்து உண்மை உணர்ந்த போது என் எதிர்கால வளர்ச்சி பறி போய்விட்டுதான் நான் நினைக்கவே இல்லை. சோபா, உனக்கு கல்யாணம் நடந்தது நினைவு இருக்கா? அது அடியோட நான் மறந்துட்டேன்னு நீங்க மட்டும் இல்ல டாக்டர், என் குடும்பமே நினைச்சிட்டு இருந்தது. ஆனா நான் மனமறிஞ்சு யாரையும் மணக்கல. மனைவிங்கிற ஸ்தானத்தோட ஒரு நிமிஷம் கூட வாழல.
நடந்த ஒரு அமங்கலமான சம்பவத்தினால என் வாழ்க்கை ஏன் பாதிக்கப்படணும்? சமுதாய சட்டத்திட்டத்திற்கும் சம்பிரதாயத்துக்கும் ஒரு குற்றமா செய்யாத நான் ஏன் பலியாகணும்னு நான் எப்பவுமே நினைச்சதுண்டு டாக்டர். வாழ்க்கையில மறுமலர்ச்சி அடையணும், புது வாழ்வு பெறணும்னு எல்லா பெண்களையும் போல என் மனசும் துடிச்சதுண்டு டாக்டர். சோபா, இப்ப கூட நீ விரும்பின பூவும் பொட்டு இழந்தல்லே மாறி புலிவோடு உன்னால வாழ முடியும் சோபா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் முடிவு மாத்திக்க சோபா. இல்ல டாக்டர், உலகமே புரியாத போது என் மாங்கல்யத்தை பறி கொடுத்தேன். அன்னைக்கு கூட நான் விதவைங்கிறத உணரல. ஆனா இன்னைக்கு தான் டாக்டர் உண்மையிலேயே நான் விதவை ஆயிட்டேன். சுவையான என் வாழ்க்கை சரித்திரத்தை இன்னையோட நான் முடிச்சுக்கிட்டேன் டாக்டர். கீதா, என்ன மன்னிக்கணுமா? உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. கல்யாணமாக்கி முதல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னுடைய இந்த நிலையில நான் உன்னை எப்படி வாழ்த்துறதுன்னே தெரியலம்மா. அப்படி சொல்லாதீங்க சோபா. நீங்க ஒப்பற்ற தெய்வம். நீங்க என்ன வாழ்த்தினா 1000 தெய்வங்கள் சேர்ந்து என்ன வாழ்த்தின மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன வாழ்த்துங்க சோபா. கீதா, என்னோட வாமா. மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கம்மா. நீங்களே எடுத்து கொடுங்க சோபா. எடுத்துக்கம்மா. நீ ஒரு குறையும் இல்லாம நீடோழி வாழணுமா? டாக்டர்,